2024 லோக்சபா தேர்தலில் கருத்து கணிப்புகள் காத்திருக்கும் ஆச்சரியங்கள். அண்மை காலத்தில் தமிழகம் இப்படி ஒரு தேர்தலை பார்க்கவில்லை என்று இரண்டு திராவிட கட்சிகளுக்கு இடையேதான் போட்டி என்ற நிலை மாறி பல தொகுதிகளில் சுவாரஸ்யமான மும்முனை போட்டி நிலவுகிறது. மக்கள் இதை எப்படி பார்க்கின்றனர், இந்த மாற்றத்தை எப்படி வரவேற்கின்றனர் உள்ளிட்ட கேள்விகளோடு நாம் தேர்தல் களத்தை சந்தித்தோம். தேர்தல் களத்தில் மக்களிடம் சென்று நேரடியாக சில கருத்துக்களை கேட்டோம். அந்த வகையில் ஆரணி தொகுதியில் களத்தை எடுத்து பார்த்தோம்னால் திமுகவுக்கு சாதுரியமாக இந்த தொகுதி அமைந்திருக்கிறது. காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து கேட்கும் பொழுது 12% பேர் அருமையாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள், திருப்திகரமாக இருக்கிறது என்று 6.50% பேர் சொல்லியிருக்கிறார்கள், படும் மோசம் என்று 31.80% சொல்லியிருக்கிறார்கள், 21.30% பேர் ஓகே சொல்லியிருக்கிறார்கள், 28.40% பேர் மோசம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கடந்த இந்த 2024 எந்த கட்சிக்கு உங்கள் ஓட்டு என்று கேட்கும் பொழுது அதிகபட்சமாக 51.90% பேர் திமுகவுக்கு ஆதரவாகவும் 24.10% பேர் அதிமுகவுக்கு ஆதரவாகவும் 7.40% பேர் நாம் தமிழருக்கு ஆதரவாகவும் 14.60% பேர் பாஜக கூட்டணிக்கு ஆதரவாகவும் மக்கள் கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறார்கள். இந்த 2024 லோக்சபா தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தரணிவேந்தன் திமுகவும், கஜேந்திரன் அதிமுகவும், கணேஷ்குமார் பாமகவும் இந்த 3 பேரை போட்டியிடுகிறார்கள். கடந்த 3 ஆண்டுகால ஸ்டாலினுடைய திமுக ஆட்சி காலத்தில் 41.20%, 73.60%, அதாவது இதனுடைய டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். தற்பொழுது 73.60% கடந்த 10 ஆண்டுகளாக மோடியினுடைய பாஜக அரசு சப்பை என்று சொல்லுகிறார்கள். சுமார் என்று 22.30%, 11.20%, அதாவது தமிழ்நாட்டுக்கும் மத்திய மாநில அரசுகளுடைய பணி அப்படின்று பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாங்க சூப்பர்னு. பாஜக சூப்பர்னு சொல்லி 15.20% பேர் மத்தியில் சூப்பர்ன்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 36.50% சூப்பர்னு சொல்கிறாங்க. ஸோ திமுக அரசால் பெற்ற நன்மைகள் மாதாந்திர ஓய்வு திட்டம், பாஜக அரசால் பெற்ற நன்மைகள்னு பார்த்தா ஏழை மக்களுக்கு இலவச உணவு, பொன்மகள் சேமிப்பு திட்டம் என்று இப்படி சொல்கிறாங்க. இப்போ ஓட்டு சதவீதத்தை இந்த தொகுதியில் எடுத்து பார்த்திங்கன்னா 2014 80.06% இருந்தது, 2019 79.01% இருக்கிறது. அதே நேரத்தில் போன வருஷம் 2019 53.90% திமுக வெற்றி பெற்றிருக்குது. இந்த தடவை 51.90%. அதிமுக போன இதில் 33.8%, இந்த தடவை 24.10% தான். பாஜகவுடைய கூட்டணி பார்த்திங்கன்னா 14.6% சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் 2.83, பிற நோட்டோ அப்படின்ற வருஷம் 9.33. இப்போ இந்த தடவை 2% காமிச்சிருக்காங்க. அதாவது தேர்தலுக்கு அறிவிக்கும் முன் திமுக கருத்து கணிப்பு நடத்தியது. அதில் எங்கெல்லாம் எம்பிக்கள் மீது அதிருப்தியாக இருக்கிறதோ அங்கெல்லாம் வேட்பாளர்களை மாற்றிவிட்டார்கள். தற்போதைய காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத் அப்படித்தான் கடலூருக்கு மாற்றப்பட்டார். இந்த தேர்தலுக்கு தொகுதி திமுக தன்வசப்படுத்த இருக்கிறது. அதற்காக முக்கிய காரணம் இந்த தொகுதி மக்களில் 28% பேர் தங்களுக்கு திமுக ஆட்சியில் எந்த குறையும் இல்லை என்ற மனநிலையில் இருக்கிறார்கள். இது சராசரியை விட அதிகம். அதேபோல் 41% பேர் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் அதிருப்தியில் இருப்பதாக சொல்கிறார்கள். இது அதிமுக பாஜகவுக்கு ஓட்டளிக்க போவதாக கூறுகிறார்கள். சதவீதத்தை கூட்டி கிடைக்கும் தொகைக்கு ஏற்று சற்று அதிகமாக இருக்கிறது. அதாவது மேலும் மத்தியில் பிரதமர் மோடி நல்லாட்சி செய்கிறார் என்று 15% பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 15% பேர் அப்படியே பாஜக கூட்டணிக்கு ஓட்டளிக்க தயாராக இருப்பது தெரிகிறது. அதாவது கடந்த 2014 பாஜக, பாமக, தேமுதிக, மதிமுக கூட்டணியாக இருக்கும் களம் கண்டபோது 23.61% ஓட்டுகள் பெற்றனர். இந்த மாதிரி பாஜக, பாமக கூட்டணி ஓட்டு சதவீதம் 14.60 தான். முன்பை காட்டிலும் 9% சரிவு. பாமகவின் ஓட்டு வங்கி எங்கு சுருங்கிவிட்டது என்பது தான் நிதர்சனம். வேட்பாளர்கள் மாற்றம் மற்றும் மத்திய அரசு மீதான அதிருப்தி காரணமாக திமுக கூட்டணி வெறும் 2% ஓட்டுகளை தான் இழக்கும். தன் சாதுரியத்தால் இந்த தொகுதியை திமுக தக்க வைத்துக் கொள்கிறது என்ற ஒரு செய்தியை நமது கடையறி டிவியின் மூலமாக பதிவு செய்கிறோம். ஈரோடு தொகுதி நிலவரத்தை எடுத்து பார்த்தோம் சொன்னால் ஆற்றலை இழக்கும் அசோக் என்று உடைய செயல்பாடுகள். அது அசோக்கினுடைய செயல்பாடுகள் குறித்து கேட்கிற போது வரக்கூடிய 2024 எந்த கட்சிகள் உங்கள் ஓட்டு என்று சொல்லும் பொழுது, அதாவது 19.20% பேர் பாஜகவுக்கு ஆதரவு என்று சொல்லுகிறார்கள், 11.70% பேர் நாம் தமிழருக்கு ஆதரவு என்று சொல்லுகிறார்கள், 32.10% பேர்
திமுகவுக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்கிறார்கள். 33.10% பேர் அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆக ஈரோடு தொகுதியை அதிமுக வெல்ல தக்க வைத்து கொண்ட என்ற ஒரு செய்தியை நாம் பதிவு செய்கிறோம். அதாவது மதிமுக எம்பி கணேசமூர்த்தியினுடைய செயல்பாடுகள் குறித்து நம் மக்களிடம் கேட்டபோது அருமை என்று சொல்லியிருக்கிறார்கள். 4.10% பேர் திருப்திகரமாக இருக்கிறது என்று 19.40% சொல்கிறார்கள். படும் மோசம் என்று 26.40% பேர் கொடுக்கிறார்கள். ஓகே என்று 19.90% சொல்கிறார்கள். மோசம் என்று 30.20%, அதாவது மோசம் 30.20, படுமோசம் 26.40. அப்போ 2024 லோக்சபா தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் 2024 லோக்சபா தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் பார்த்திங்கன்னா பிரகாஷ் என்பவர் திமுகவை சேர்ந்தவராக இருக்கிறார்கள். ஆற்றல் அசோக்குமார் அதிமுகவை சேர்ந்தவராக இருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக விஜயகுமார் அங்கே போட்டியிடுகிறார். இது ஒரு சரியான சாலைகள் இல்லாதது, குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் வேலையில்லா திண்டாட்டம் பெரிய அளவில் தங்களை பாதிப்பாக இருக்கிறது இந்த தொகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த தொகுதி மக்கள் மத்திய மாநில அரசின் சாதனையாக கிராமப்புற மேம்பாட்டை குறிப்பிடுகிறார்கள். டிஜிட்டல் இந்தியா மற்றும் கிராமப்புற இணைய சேவை பாராட்டப்படுகிறதாக சில செய்திகள் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக இந்த தொகுதி அதிமுக வசம் வருவதாக ஒரு கருத்து கணிப்பாக இருக்கிறது. காஞ்சிபுரத்தை எடுத்துக்கிட்டு பார்த்தோன்னா பலவீனத்தை கடந்து வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திமுக 40.10% பேர் ஆதரிக்கிறார்கள். அதிமுகவுக்கு 24.20% பேர் ஆதரிக்கிறார்கள். பாஜக கூட்டணிக்கு 20.80% பேர் ஆதரிக்கிறார்கள். 12.40% பேர் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரிக்கிறார்கள். ஸோ அப்போ இது ஆதரிக்கிறேன்னு சொல்கிறாங்க. திமுக எம்பியினுடைய செல்வத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து கேட்குறவச அருமை என்று 12.20 பேருக்கு சொல்கிறார்கள். மோசம் என்று 37.80% சொல்கிறார்கள். படுமோசம் என்று 30.90% பேர் சொல்கிறார்கள். திருப்தியில் இருக்கிறது 10.90% பேர் சொல்கிறார்கள். ஓகே என்று 8.20% பேர் சொல்கிறார்கள். ஸோ இதனுடைய கணக்கு எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இதுவும் அதிமுக வசம் இந்த தொகுதி வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. என்னென்று சொன்னால் மோசம் என்று 37.80 பேர் சொல்கிறார்கள். படுமோசம் என்று 30.90% பேர் சொல்கிறார்கள். அதாவது திருப்தி 10.90, அருமை 12.20, அவ்வளோதான் வித்தியாசம் வருது விழுக்காடுகள் பார்த்தா. அப்போ கடந்த 3 ஆண்டுகளாக ஸ்டாலினுடைய திமுக ஆட்சி, பாஜக ஆட்சி மத்திய மாநில அப்படின்ற சப்பை என்று ஒரு 70 சப்பையாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு 79%, 50% மத்திய ஆட்சி சொல்கிறாங்க. 59.30% மாநில ஆட்சி சொல்கிறாங்க. சூப்பர்னு சொல்லி மத்தியில் 10.60, மாநிலத்தில் 30% சொல்கிறாங்க. அப்போ திமுக அரசால் பெற்ற நன்மைகள், பாஜக அரசால் பெற்ற நன்மைகள் பார்த்தோன்னா இங்கே இந்த சமுதாய மக்கள் விஸ்வகர்மா முத்ரா கடன் போட்டுறது பாஜக அரசு பெற்ற நன்மைகள்னு சொல்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை பெற்ற நன்மைகள்னு சொல்கிறாங்க. ஸோ டாப் 3 அதிருப்திகள்னு பார்த்தீங்கன்னா 33.60% ஊழல், 35.40% கார்பரேட் அதிகம், டாஸ்மாக் போதைப்பொருள் 21.60%, 18.40% வாரிசு சுமை, 13.10% சட்டம் ஒழுங்கு, 14.50% மாநில அதிகார பறிப்பு அப்படின்னு சொல்லி இப்போ இதெல்லாம் அதிருப்திகள் பற்றி சொல்கிறாங்க. ஸோ விஸ்வகர்மா திட்டம், பிரதமரின் முத்ரா கடன் திட்டம் ஆகியவை மோடி அரசின் சாதனையாக கருதுகிறார்கள். ஒரு முனை மின்சார இணைப்பை மும்முனை இணைப்பாக மாற்ற அதிகாரிகள் கேட்கும் லஞ்சம் மற்றும் தண்ணீர் தேங்கும் சாலைகள் பாதிப்புகள் மக்கள் குறிப்பிடுகிறார்கள். இதெல்லாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சொல்கிறாங்க. ஸோ மயிலாடுதுறை மாவட்டத்தை கணக்கில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னா திமுக பலத்தை நம்பும் இப்போ காங்கிரஸ், திமுகவினுடைய பலத்தை நம்பி காங்கிரஸ் நிற்கிறது. அதாவது திமுக எம்பி ராமலினுடைய செயல்பாடுகள் குறித்து கேட்குறபோச மோசம் சொல்லி 27.20% கொடுக்கிறார்கள். படுமோசம் அப்படின்னு சொல்லிட்டு படுமோசம் சொல்லி 27 சொல்கிறாங்க. மோசம்னு 14.90 சொல்கிறாங்க. அதிருப்தி 6.10%. ஓகே 53.80% பேர் திமுகவினுடைய செயல்பாடு, ராமலிங்கனுடைய செயல்பாடு ஓகேன்னு 53.80% சொல்கிறாங்க. ஸோ அப்போ 2024 எந்த கட்சிக்கு உங்களுக்கு ஆதரவுன்னு சொல்கிற பார்க்க திமுகவுக்கு 38.80% பேர் ஆதரவு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகவுக்கு 19, பாஜகவுக்கு 19.80%, அதிமுகவுக்கு 10.70% சொல்கிறாங்க. நாம் தமிழருக்கு 10.20% சொல்கிறாங்க. ஸோ மற்றவை பார்க்கலாம். அப்போ இந்த தொகுதியில் மீண்டும் திமுகவினுடைய பலத்தை மயிலாடுதுறையில் பண்ணி இப்போதைக்கு இருக்கக்கூடிய லோக்சபா தொகுதியில் பெற்றிடக்கூடிய சுதா காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக இருக்காங்க. பாபு அதிமுக வேட்பாளராக இருக்காரு. ஸ்டாலின் பாமக வேட்பாளராக இருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த தடவை அதிருப்தின்னு பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு 21.50% சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்குது. 24.80% கார்பரேட் அதிகமாக இருக்குது. விலைவாசி 17.80% பேர் கொடுக்குறாங்க. 18.80% நீட் திணிப்புன்னு சொல்கிறாங்க.
13.20% ஊழல் இருக்காங்க, 14.80% மாநில அதிகார பதவின்னு சொல்லி இந்த மத்திய மாநில அரசுகள் குறித்து இத்தனை சதவீதம் பேர் அங்கே சொல்கிறாங்க. ஸோ வந்து இதெல்லாம் வந்து இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய, அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து திமுக எம்பி ராமலிங்கனுடைய செயல்பாடுகள் குறித்தும், இப்போ போட்டியிடக்கூடிய 2024 ஆர் சுதா பாபு, க ஸ்டாலினுடைய அவர்களுடைய வேட்பாளர்கள் குறித்து மக்களிடம் கருத்து கணிப்பு எடுத்துருக்கோம். அதே நேரத்தில் ஸ்ரீபெரும்புதூர் டிஆர் பாலு, டாக்டர் பிரேம்குமார், வேணுகோபால் போன்றவங்களாம் போட்டியிடுறாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா திமுக வந்து 53% சப்போர்ட் பண்ணுறாங்க, அதிமுகவுக்கு வந்து 15.20% பண்ணுறாங்க, பாஜக 16.90% சப்போர்ட் பண்ணுறாங்க, 10.40% நாம் தமிழருக்கு, மற்றவைக்கு வந்து 4.50% சொல்கிறாங்க. ஸோ இங்கே திமுக எம்பிஆர் டிஆருடைய செயல்பாடுகளுடைய பார்த்தோன்னா மோசம் சொல்லி 25.90% சொல்கிறாங்க, படுமோசம் சொல்லி 16.40% சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேன்னு சொல்லி 28.40% சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த தொகுதியும் திமுகவுடைய தொகுதியாக இருக்கிறது. தென்காசி தொகுதியில் பார்த்தீங்கன்னா காகத்திடம் படையை கொடுத்த பாஜக என்று சொல்லுகிறார்கள். இந்த இருக்கக்கூடிய தொகுதியில் 2024 எந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடுவீர்கள் என்று கேட்கும் பொழுது, அதாவது 38.30% பேர் திமுகவுக்கு ஆதரவாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் 50% பேர் அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துவோம் என்று சொல்லுகிறார்கள். 27.40% பேர் பாஜக கூட்டணிக்கும், நாம் தமிழருக்கு வந்து 7.60% பேர் சொல்லுகிறார்கள். திமுக எம்பி தனுஷ் அவருடைய செயல்பாடுகள் குறித்து நம்ம பொதுமக்களிடம் கருத்து கணிப்பு கேட்ட பொழுது 100க்கு 100% வந்து அந்த பெர்சன்டேஜ் கணக்கு எடுக்க பார்த்தோன்னா 60% பேர் படு மோசம் சொல்லியிருக்காங்க. மோசத்துலேயும் 34% மோசம் சொல்லியிருக்காங்க. ஓகேன்னு 7% இருக்காங்க. திருப்தின்னு சொல்லி ஒரு 7%, அருமைன்னு சொல்லி ஒரு 7% தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2024 லோக்சபா தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் திமுக கட்சி சார்பாக ராணியும், அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும், அதே நேரத்தில் பாஜக கூட்டணியில் ஜான் பாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இந்த 3 தொகுதிகளுடைய கள நிலவரத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், தேர்தல் அறிவிப்புக்கு முன் இந்த தொகுதியில் பாஜகவினுடைய ஸ்டார்ட் அப் செல் மாநில தலைவர் ஆனந்த் ஐயாசாமி தான் போட்டியிடுவார் என்று தன் களப்பணிகளை போட்டியிடுகிறார். தன் களப்பணி காரணமாக கண்டிப்பாக வென்றுவிடுவார் என்ற தோற்றம் வந்தது. பின் அவர் பெயரை சொல்லி தென்காசி கேட்ட கிருஷ்ணசாமியை கலற்றிவிட்ட பாஜக கடைசியில் ஒரு மாநிலத்திற்கு பட்டியலின தலைவர்கள் தான் இருக்க வேண்டும் என்று முடிவு எடுத்த செய்தார்கள். நம்ம தெரியல. ஜான் பாண்டியனுடைய கூட்டணி சேர்ந்தார்கள், தொகுதியை கொடுத்து விட்டார்கள். ஜான் பாண்டியனும் அந்த தொகுதியை கொடுத்து விட்டார்கள். படுத்துக்கொண்டே ஜெயிக்க வேண்டிய தொகுதி 2வது இடத்திற்கு போட்டி போடுகிறதா பாஜக? படுத்துக்கொண்டே ஜெயிக்க வேண்டிய தொகுதி 2வது இடத்திற்கு போட்டி போடுகிறதா பாஜக? ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி இருவருக்குமே மற்ற சாதியினர் மத்தியில் எதிர்ப்பு இருக்கிறது. அதில் ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி பரவாயில்லை என்று மக்கள் கருதுகின்றனர். இவர்கள் இருவராலும் திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாருக்கு களம் சாதகமாக இருக்கிறது என்று பல ஊடகவியலாளர்கள் சொல்கிறார்கள். இந்த தொகுதிக்கு உட்பட்ட சட்டசபை தொகுதிகளில் எடுத்து பார்த்தோம்னா, கடந்த வருடங்களில் பார்த்தோம்னா அதிமுக, காங்கிரஸ் போன்ற எம்பிகள் இருந்து அந்த தென்காசி தொகுதிக்கு வேறு எதுவும் பணிகள் செய்திருக்கார் என்று பார்த்தால் அப்படி எதுவுமே கிடையாது. அதாவது கடையநல்லூர் மற்றும் தென்காசியிலிருந்து பாஜகவுக்கு நல்ல ஆதரவு இருக்கிறது. சங்கரன்கோவில் திமுக 70% பேர் ஆதரிக்கிறது. அதே நேரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், வாசுதேவநல்லூர் போன்ற பகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு பெரும் ஆதரவாக இருக்கிறது. அது 1999 லோக்சபா தேர்தல் திமுக பாஜக கூட்டணியில் போட்டிட்டு அப்போது தென்காசி தொகுதியில் போட்டியிட்ட பாஜக 887 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று போனது. அப்போது கருணாநிதி நல்ல வேட்பாளர் போட்டியிட்டிருந்ததால் செய்திருக்கலாம் என்று வாஜ்பாய் சொன்னார். அதே தவறை இன்றும் பாஜக செய்திருக்கிறது என்று காக்கையை அழைத்து வடையை ஊட்டி விட்டு மாதிரி அந்த பாஜக செய்திருக்கிறார் செய்திகள் சொல்லுகிறார்கள். பாஜக வாய்ப்பை இழந்தாலும் வருங்கால நோக்கில் இங்கே தேய்ந்து வருவது அதிமுக தான். அதாவது 2014 தனித்து போட்டியிட்டு 43.25% எந்த இடத்தில் இருந்தாலும் 10 ஆண்டுகள் 15% புள்ளி ஓட்டுகளை இழந்து நிற்கிறது. அதாவது இது பார்த்தீங்கன்னா அது திருப்பி பார்த்தோன்னா விலைவாசி உயர்வு, கார்பரேட் அதிகம், ஊழல், மதச்சார்பின்மை, சட்டம் ஒழுங்கு, மாநில அதிகாரப்பூர்வம் சொல்லிட்டு சில அதிருப்தி நிலவரங்கள் இந்த மக்களிடம் கேட்கிறது. ஸோ இந்த தென்காசி தொகுதியில் அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த தொகுதியில் வெற்றி பெறுவார் என்று நமது கடையர் தொலைக்காட்சியினுடைய சர்வே இங்கே நம்ம பதிவு செய்கிறது. அதே நேரத்தில் தஞ்சாவூர், பொள்ளாச்சி போன்றதையெல்லாம் பின்வரும் விதத்தில் நாங்கள் யார் வெற்றி பெறுவார் என்றதை அடுத்த ஒரு யூடியூப் சேனலில் நாங்கள் வலைதளத்தில் நாங்கள் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம்.